அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2019 டிஎன்பிசி அசிஸ்டன்ட் டைரக்டர்ல 2024ல கேட்ட கொஸ்டினை பத்தி பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி இசட் பிளஸ் 2 பை இசட் டிஇசட் அப்படின்ற இன்டெக்ரல் வேல்யூ தான் நம்ம எவாலுவேட் பண்ணணும். வேற இங்க சி என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள். அந்த செமி சர்க்கிள்ல இசட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இ பவர் ஐ தீட்டா வேர் தீட்டா ரன்ஸ் ஓவர் 0 to பை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர் அப்படின்றது தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு 2 இ பவர் ஐ தீட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இதில் இசட் பிளஸ் 2 பை இசட்னு இருக்கு. இசட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தீட்டா வந்து 0 to பை இருக்கக்கூடிய செமி சர்க்கிள் வித் ரேடியஸ் நம்மளுக்கு 2 இருக்கக்கூடிய செமி சர்க்கிள் இதுதான். அப்போ நம்மளுக்கு இசட் நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து டிஇசட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டிஇசட்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 2 அப்படியே இருக்கும். இ பவர் ஐ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பவர் ஐ தீட்டாவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது ஐ டி தீட்டான்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த 2 ஐயும் முன்னாடி வச்சுக்கிட்டு இ பவர் ஐ தீட்டா டி தீட்டான்னு நம்ம எழுதிக்கிறோம் இதை. இப்போ இந்த இன்டெக்ரலுக்கான வேல்யூ சில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீட்டாவுக்கு மாற்றும் போது இன்டெக்ரல் ஓவர் சி இசட் பிளஸ் 2 பை இசட் டிஇசட். இங்க இசட்டுக்கு பதில் 2 இ பவர் ஐ தீட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ரெண்டு இடத்துலையும். அதே மாதிரி சிக்கு பதில் 0 to பை அப்படின்றத அப்ளை பண்ணிக்கிறோம். டிஇசட்டுக்கு பதில் 2i இ பவர் ஐ தீட்டா டி தீட்டா அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இ பவர் ஐ தீட்டாவுக்கு இந்த 2 இ பவர் இந்த 2 இ பவர் ஐ தீட்டாவும் இந்த இ பவர் ஐ தீட்டாவும் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய 2 காமனா வெளியே எடுத்து இந்த ஐயும் வெளியே எடுத்துட்டோம்னா 2i இன்டெக்ரல் ஓவர் 0 to பை இ பவர் ஐ தீட்டா பிளஸ் 1 டி தீட்டான்னு ஆகும். இந்த டி தீட்டா உள்ள வரும்போது இ பவர் ஐ தீட்டா டி தீட்டா பிளஸ் டி தீட்டான்னு இருக்கும். இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இ பவர் ஐ தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணோம்னா இ பவர் ஐ தீட்டா பை ஐன்னு வந்துடும். நம்மளுக்கு டி தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணும்போது தீட்டான்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ லிமிட் நம்ம அப்ளை பண்றோம். இதுக்கு தனியா லிமிட், இதுக்கு தனியா அப்ளை பண்றது தான் நம்மளுக்கு ஈஸியான வேலை. அதனால நம்ம தனித்தனியா பைய 0வையும் இந்த இடத்துக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். முதல்ல வந்து இந்த பை அப்ளை பண்ணும்போது இ பவர் ஐ பை அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இ பவர் ஐ பை பை ஐ, இ பவர் ஐ பையோட வேல்யூ -1. அதனால -1 பை ஐ. சரிங்களா? அதுக்கடுத்து 0 அப்ளை பண்ணும்போது இ பவர் 0 பை ஐன்னு கிடைக்கும். அப்போ அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு 1 தான். -1 பை ஐன்னு நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பிளஸ் இந்த லிமிட் அப்பர் லிமிட் தீட்டாவுக்கு பைன்னு போடுறோம். மைனஸ் லோயர் லிமிட் 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது பை மைனஸ் 0ன்னு கிடைச்சிடும். அப்போ நம்மளுக்கு இந்த 2i அப்படியே இருக்கும். இந்த -1 இதுவும் -1 அதனால -2 பை ஐன்னு நம்மளுக்கு மாறிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2i உள்ள வரும்போது -4 இந்த ஐக்கு ஐ கேன்சல் ஆகிடும். இந்த பை இன்ட்டு 2i 2 பை ஐன்னு மாறிடும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -4 + 2 பை ஐன்றது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அப்போ நம்மளுக்கு அந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நன்றிங்க.